டிசம்பர் மாதம் 6ஆம் திகதி திருவருகை காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறைவசனங்கள் 17 முதல் 24 வரை. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மை இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர், தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். இயேசுவை நம்பி பார்வையற்ற இருவர் பார்வை பெறுகின்றனர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 27 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆமையா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்திகளை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, கண் பார்வை குறைந்து கொண்டு வந்த ஒருவர் மருத்துவமனை ஒன்றிற்கு சென்று, டாக்டர், வர வர எனக்கு பார்வை குறைந்து கொண்டு வருவது போல தெரிகிறது, கொஞ்சம் பரிசோதித்து பார்த்துவிட்டு என்னவென்று சொல்லுங்களேன் என்று சொன்னபோது அவர், உங்களை பரிசோதிக்காமலேயே உங்களுக்கு பார்வை குறைந்து கொண்டு வருகிறது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், நீங்கள் வந்திருப்பது பேங்க், நான் பேங்க் மேனேஜர் என்றாராம். ஐம்புலன்களில் முக்கியமான ஒன்று பார்வை. இப்படிப்பட்ட பார்வை கோளாறினால் துன்புற்ற இருவருக்கு இயேசு பார்வை கொடுத்ததை இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. விவிலியத்தில் ஆங்காங்கு இறைமகன் இயேசு கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுப்பதை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் நற்செய்தியை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால், இயேசு புற பார்வையை கொடுப்பவராக மட்டுமல்ல, அகப்பார்வையை கொடுப்பவராகவும் இருந்திருக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. முக்கியமாக பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்டத்தின் மட்டிலும் மூதாதையர் மரபுகள் மட்டிலும் குருட்டுத்தனமான பார்வை கொண்டிருந்த போது அந்த குருட்டுத்தனத்தை போக்கி சரியான பார்வையை கொடுக்க எத்தனித்தவர் இயேசு. புறப்பார்வை கோளாறை விட மோசமானது அகப்பார்வை கோளாறு. புறப்பார்வையில் பிரச்சனை இருந்தது என்றால் அது அம்மனிதரை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் அகப்பார்வையில் பிரச்சனை இருந்தது என்றால் அது சுற்றியுள்ள மனிதர்களையும் பாதிக்க ஆரம்பிக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று புறப்பார்வை கோளாறை விட அதிகமாக இருப்பது
அகப்பார்வை கோளாறே. ஒரு நகர பேருந்து நிறுத்தத்தில் இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். வழியில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டு, எவ்வளவு பெரிய ஆலமரம் என்று சத்தமாக சொல்லி தன் வியப்பை வெளிப்படுத்தினான். அடுத்து வானுயர்ந்து விளங்கிய கட்டிடங்களை பார்த்து, எவ்வளவு அழகான அற்புதமான கட்டிடங்கள் என்று வியப்படைந்தான். இவ்வாறு தான் பார்த்த ஒவ்வொன்றையும் குறித்து தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினான். இது சக பயணிகளில் சிலருக்கு வியப்பாகவும் வேறு சிலருக்கு எரிச்சலாகவும் இருந்தது. அவர்கள் அனைவருமே வழக்கமாக அந்த வழியில் பயணிப்பவர்கள். எனவே அதில் வியப்படைவதற்கு ஒன்றும் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றவில்லை. எனவே அவர்களில் ஒருவர், பார்க்கின்ற எல்லாவற்றையும் குறித்து வியப்படைகின்றாயே, அங்கு வியப்படைவதற்கு என்ன இருக்கின்றது? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டாரா? அதற்கு அவன், ஆம், பைத்தியம்தான் பிடித்து விட்டது. ஏன், எனக்கு நேர்ந்தது போல உங்களுக்கும் நேர்ந்தால் உங்களுக்கு கூட பைத்தியம் பிடிக்காமல் இருக்காது. பிறப்பு முதல் பார்வையற்றவனாக இருந்த நான் இப்பொழுதுதான் பார்வை பெற்று மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து இவற்றையெல்லாம் முதலாக பார்க்கிறேன். என்னால் வியப்படையாமல் இருக்க முடியவில்லை. இந்த உலகம் மிக அழகானது என்று சொன்னானாம். புறப்பார்வை கோளாறு ஒன்றுதான், ஆனால் அகப்பார்வை கோளாறு பலதரப்பட்டது. எல்லாவற்றையும் பழையதாகவும் சராசரித்தனமாகவும் சாமானியமானதாகவும் பார்ப்பது அகப்பார்வை கோளாறே. முன்சார்பு எண்ணங்களோடு ஒருவரை அணுகுவது அகப்பார்வை கோளாறே. தன்னை மையப்படுத்திய ஒட்டுமொத்த வாழ்வையும் பிறரையும், ஏன் கடவுளையும் அணுகுவது கூட அகப்பார்வை கோளாறே. கண்மூடித்தனமாக சட்டங்களையும் வழிபாட்டு முறைமைகளையும் அணுகுவது கூட அகப்பார்வை கோளாறே. இயேசுவின் பணிவாழ்வு நமக்கு சுட்டிக்காட்டும் செய்தி, புறப்பார்வை பிரச்சனையை எளிதில் சரி செய்து விடலாம். ஆனால் அகப்பார்வை பிரச்சனையை சரி செய்வது அவ்வளவு எளிதானது அல்ல. அதற்கு தீர்க்கமான சுய விழிப்புணர்வும் தாழ்ச்சியும் விடாமுயற்சியும் அவசியமானது. ஜெபம். இறைவா, என்னிடம் உள்ள அகப்பார்வை கோளாறு என்ன என்பதை கண்டுகொள்வதற்கான விழிப்புணர்வையும் அதை வெற்றி கொள்வதற்கான விடாமுயற்சியையும் தந்தருளும். ஆமென்.